பூரா பிரச்சனைக்கு காரணம் விஜய் சார் தான். நல்லா போயிட்டு இருந்த இந்தியா கூட்டணியை என்னைக்கு அந்த பிரவீன் சக்கரவர்த்தி இவர்கிட்ட ஃபோனில் பேசினதா ஒரு தகவல். ராகுல் காந்தியும் விஜயும் ஃபோனில் பேசினாங்க. அன்றைக்கி பிடிச்சது காஞ்சனா போய் அன்றைக்கி வீட்டுக்குள்ளே வந்தது. ஒரு கிராட்டிடியூட் இருக்கணும். அதிமுக பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா திமுகவால் காங்கிரஸுக்கு பலன் பாதிப்பு கிடையாது. நீங்கள் இன்றைக்கி அத்தனை பாராளுமன்ற சீட்டு இந்த லாஸ்ட் 3 தேர்தலாக வாங்கிட்டு போகிறீங்களா? யாரால் வாங்கிட்டு போகிறீங்க? எப்படி உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் வச்சு? ஸ்டாலின் காங்கிரஸுக்கு உண்டான மரியாதை கொடுக்க மாட்டுறாரு. தோல்வி அடையக்கூடிய தொகுதிகளாக இது பண்ணி தள்ளுறாரு. அப்படிதாங்க கொடுப்பாங்க உழைக்காதவங்களுக்கு. இப்போ ஜி.கே. வாசன் போயிட்டு ரெட்டலையா தாமரையானமா தாமரை இந்த 5 புடி 30 வருஷமாக ஜெயிக்காத தொகுதியெல்லாம் கொடுத்துக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இது எப்படி ரசிக்காமல் இருக்க முடியும்? அதே திருப்பி ஐயா முதல்வர் ஸ்டாலின் செய்யணுன்ற காங்கிரஸுக்கு எம்பி சீட். அதுவும் எவ்வளோ லட்சம் ஓட்டில் ஜெயிச்சுங்க? 2 லட்சம் 3 லட்சம். நீங்கள் சொல்லுங்கள், திமுக கூட்டணி இல்லைன்னா நீங்களாம் 3 லட்சம் 2 லட்சம்லாம் ஜெயிக்கிற ஆள். ஒரு 50லேருந்து 70 சீட்டு பார்த்தீங்கன்னா திமுக ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி அதிமுக நிற்கிற அந்த 169 சீட்டில் ஒரு 60லேருந்து 70 பார்த்தீங்கன்னா அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது 2 பேருமே இப்போவே ஒரு 60 சீட்டு வரதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டாங்க. அதை தான் நம்ம சொல்கிறோம். இது கடைசியில் நெருங்க திருப்பி அந்த 20 அரசியலில் தான் போய் நிற்கும். பத்திரிகையாளர் எப்பொழுதுமே திராவிட கட்சிகள் முட்டு கொடுக்குறாரு. நான் முட்டு கொடுக்கல, சரி மாற்றி காட்டுங்க யாருன்னா. இப்போ நம்ம பேசின இந்த நேரத்தில் விஜய் சாருக்கு 1 மணி நேரம் குறைஞ்சிச்சு. காசு வைடூரியம் வாங்கிடலாம், தேர்தல் நேரத்தை வாங்க முடியாது. அந்த நேரத்தினுடைய முக்கியத்துவமும் அதனுடைய அருமை பெருமை தெரியாத ஒரு அரசியல்வாதி அவர். முதற்கட்டமாக 117 வேட்பாளர்கள். எப்போ நீ 2 நாள் 3 நாள் அறிமுகம் 10 போகும். அவங்களே போய் நாமினேஷன் பண்ணிக்குவாங்க. விஜய் அண்ணா எனக்கு தான் சொன்னாருன்னுவாங்க. அங்கே போனோன்னப்பா விஜய் அண்ணா சொன்னார்லாம் சொல்ல முடியாப்பா. ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்னு ஒன்று இருக்கும்ப்பா. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு வழியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடை முடிச்சுட்டு திமுகவுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாரு. இதில் குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 200 தொகுதிகள் இலக்கு அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு முன்பிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதில் குறிப்பாக காங்கிரஸ் பல்வேறு சிக்கல்கள் திமுகவுக்கு கொடுத்ததை நம்ம பார்த்தோம். எங்களுக்கு வெற்றி பெற முடியாத இடங்களில் சீட்டு கொடுக்குறாங்க, ஒரு மாதிரியான இதெல்லாம் சொல்கிறாங்க. பீகார் பாணியில் தமிழ்நாட்டை காங்கிரஸ் அணுகிறாங்க, அதனால் பீகார் பாணியில் ஒரு தோல்வியை சந்திக்கும் திமுக அப்படின்லாம் ஒரு கருத்து வருது இல்லை? அது எப்படி பார்க்குறேன்? பூரா பிரச்சனைக்கு காரணம் விஜய் சார் தான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லா பிரச்சனைக்கும் காரணமே தாவேகா தான். தாவேகா என்ன சொல்லுதுன்னா அவங்க காரணம் இவங்க காரணம். நல்லா போயிட்டு இருந்த இந்தியா கூட்டணியை என்றைக்கு அந்த பிரவீன் சக்கரவர்த்தி இவர்கிட்ட ஃபோனில் பேசினதா ஒரு தகவல். ராகுல் காந்தியும் விஜயும் ஃபோனில் பேசினாங்க. அன்றைக்கி பிடிச்சது காஞ்சனா போய் அன்றைக்கி வீட்டுக்குள்ளே வந்தது. அது வரலாம் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி அணியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் டாப் கியரில் அருமையாக போயிட்டு இருந்தது. இந்த ஒரு தொடர்பு ஒன்று ஆச்சு. அதாவது இங்கே இருக்கிறவங்க கரூரில் செத்து போயிட்டாங்களாம். அது அவருக்கு மனசு கேட்கலை, யாருக்கு? ராகுல் காந்திக்கு. அதனால் அவர் ஃபோன் பண்ணி இந்த மக்கள் மீதே ரொம்பவே ஆசையாக மக்கள் நலனே கருத்தாக இருக்கக்கூடிய விஜய்கிட்ட அவர் கருத்து கேட்டதா தகவல். அன்னையில் இருந்து பார்த்திங்கன்னா தான் இந்த பிரச்சனை. அதில் என்ன ஆகி போச்சுன்னா தேவையில்லாமல் இவங்க பண்ண கலாட்டாவில், காங்கிரஸ்காரங்க பண்ண கலாட்டாவில் இன்னொன்றுங்க, ஒரு கிராட்டிடியூட் இருக்கணும். அதிமுக பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. உண்மை அதான். நிறைய கட்சி தலைவர்கள் அவங்க கூட்டணியில் இருக்கும்போதே ரைடு விட்டாங்க. அமைச்சர்கள் மீது, சிட்டிங் அமைச்சர்கள் மீது கூட்டணியில் இருக்கும்போதே ரைடு விட்டாங்க. நிறைய பிரச்சனையாச்சு, சின்ன முடக்க போச்சு, ஒரு சில சிக்கலாச்சு. இவங்களை சேர்த்துக்கன்றாங்க, அவங்க சேர்த்துக்கலன்றாங்க. கவர்னர் மத்தியஸ்தனெல்லாம் பண்ணார். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. அப்போ பாதிக்கு உள்ளான கட்சி அதிமுக பிஜேபியால். அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா திமுகவால் காங்கிரஸுக்கு பலன் பாதிப்பு கிடையாது. நீங்கள் இன்றைக்கி அத்தனை பாராளுமன்ற சீட்டு இந்த லாஸ்ட் 3 தேர்தலாக வாங்கிட்டு போகிறீங்களா? யாரால் வாங்கிட்டு போகிறீங்க? எப்படி உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் வச்சு? UPA 1 UPA 2 யார் கூட கூட்டணியில் இருந்தாலும் நீங்கள் ஆட்சியை பண்ண முடிஞ்சது? அன்றைக்கி திமுக கொடுத்ததுன்னா அதுக்கப்புறமா அம்மையார் ஜெயலலிதா ஒரு தேர்தலில் அவங்களே அதிகமான இடம் ஜெயிச்சிட்டாங்க, பாராளுமன்ற சீட்டில் கிடைக்கல. மிச்சம் 2 தேர்தலில் வெற்றி யாருக்கு வந்தது? நிறைய எம்பி சீட்டு, சக்திக்கு மீறின எம்பி சீட்டு, 10 சீட்டு 12 சீட்டு அந்தளவுக்கு வாங்கி போனீங்கல்ல டெல்லிக்கு. இது சட்டமன்ற தேர்தல். இது முதலமைச்சராக ஸ்டாலின் திருப்பி தொடர வேணுன்றது அவங்களோட கொள்கை. அதனால் அவங்க நிற்கிறாங்க. நீங்கள் கூட இருந்து ஒத்துழைப்பு தரணுமா? இல்லை அவர் கூப்பிட்றாரு, விஜய் கூப்பிட்றாரு, 30% வச்சுக்கிறாரு, 40% இல்லாததெல்லாம் உருட்டி நீங்கள் பண்ண வேலையில் என்ன ஆகி போச்சு? ஒரு சந்தேகம் வந்துச்சு திமுகவுக்கு.
காங்கிரஸ் நம்பலாமா வேணாமா? நம்பணும் காங்கிரஸை. ஆனால் காங்கிரஸை நம்மளை இப்படி பண்ணுச்சு. அதனால தான் சொல்கிறேன், இந்த தேசிய கட்சிகள் ரெண்டுத்தையும் வந்து வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இல்லை, ஸ்டாலின் வந்து காங்கிரஸுக்கு உண்டான மரியாதை கொடுக்க மாட்டுறாரு. ராகுல் காந்தி கூட பேசுறது இல்லைங்கிறாங்க. தோல்வி அடையக்கூடிய தொகுதிகளாக இது பண்ணி தள்ளுறாங்க. அப்படிதாங்க கொடுப்பாங்க உழைக்காதவங்களுக்கு. இப்போ ஜிகே வாசன் போயிட்டு ரெட்டலையா தாமரையானமா தாமரை இந்த 5 புடி 30 வருஷமாக ஜெயிக்காத தொகுதியெல்லாம் கொடுத்துக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இது எப்படி ரசிக்காமல் இருக்க முடியும்? அதே திருப்பி ஐயா முதல்வர் ஸ்டாலின் செய்யணுன்ற காங்கிரஸ்க்கு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு ஆட்சிக்கு வரணும், அதுக்கு உழைக்கணும், அதுக்கப்புறமா வந்துட்டு கூட பேசலாம். சரி, ஒரு வேளை 115 நிற்கிது, இல்லை 112 நிற்கிது திமுக, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? நீங்கள் ஒரு 10 சீட்டு கொடுத்தா தான் சப்போர்ட் வரப்போகுது. அது எதுக்கு முன்னாடியே அந்த கச்சேரியை வச்சிங்க? யார் கொடுத்த தைரியத்தில் அதை பண்ணிங்க? கட்சியில் அவர் என்ன பண்ணார், ஒரு 2-3 கட்சியை எல்லாத்தையும் சேர்த்தார். அது பிரேமலதா விஜயகாந்த் போனாங்க, 10 சீட்டு. அவங்க ஒரு உழைப்பாளி, ராகுல் காந்தி ஒரு உழைப்பாளி, காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப பயங்கரமான உழைப்பாளி சொல்கிறாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நீங்கள் வந்து அந்த உழைப்பெல்லாம் வீணாக்குற மாதிரி சீட்டு கொடுக்குறீங்க தான் ஜோதிமணியுடைய ஆதங்கமாக இருக்குது. நீங்கள் அவங்களாம் ட்வீட், ஜோதிமணியும் அவங்க எப்படி எம்பி ஆனாங்க? யாரோட உழைப்பில் எம்பி ஆனாங்க? மயிலாடுதுறையில் வழக்கறிஞர் சுதா அவங்க போய் நின்னாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு விஷயங்க, காங்கிரஸ் கட்சியில் நல்ல விஷயங்க, கீழே இருக்கவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்துருவாங்க, நிறைய பேர் எம்பி ஆயிருக்காங்க. ஆனால் சொல்லுங்கள், மனசாட்சி உள்ளவங்க சொல்லுங்கள், அங்கே திமுக காரங்க வேலை செய்யலைன்னா அந்த மயிலாடுதுறையிலையோ இல்லை கரூர்லேயோ காங்கிரஸை ஜெயிச்சிருக்க முடியுமா? எம்பி சீட் அதுவும் எவ்வளோ லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிங்க? 2 லட்சம் 3 லட்சம். நீங்கள் சொல்லுங்கள், காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணி இல்லைன்னா நீங்களாம் 3 லட்சம் 2 லட்சம்லாம் ஜெயிக்கிற ஆள். அதை யோசிக்கணும்ல. லட்சக்கணக்கு ஓட்டில் நம்ம ஜெயிக்க வச்சாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க கூட சேர்ந்து பயணம் பண்ணுவோம். 3 சீட்டு இவ்வளோ கலாட்டா, அது இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. உங்களுக்கு 3 சீட்டு கொடுத்தோன்னா அவங்கள இப்போது காங்கிரஸ் பிரச்சனை பண்ணிடலன்னா நான் சொல்கிறேன், டிஎம்டிகே அங்கேயே இருந்திருக்கும். டிஎம்டிகேவும் எப்போ? இப்போ தான் டிஎம்டிகேக்கு ஏடிஎம்கேல சீட் ஷேரிங் முடிஞ்சிருக்கும். ஜிகே வாசனுக்கு 5, உங்களுக்கு 6, அவருக்கு தோக்கிற 5, உங்களுக்கு தோக்கிற 3 உங்கள் இஷ்டம் 3, அப்படி தான் டீல் பண்ணியிருப்பாப்புல. அமமுக கூட்டணியில் தான் போச்சு போன தேர்தலில். யாருங்க? டிஎம்டிகே. அமமுகவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாரு? 11 சீட்டு. கேட்ட சீட்டு கொடுத்துட்டாரு. ஏன்னா டிடி விதிநகரன் இறங்கி வேலை பார்க்கக்கூடியவர். இவங்க அப்படி கிடையாது. இன்னும் இது என்ன பெரிய பாதிப்புனா, சிபிஎம் ஐக்கும் விசிகாக்கும் ஓட்டு விசிகா கொடுத்துட்டாங்க. இந்த 2 கட்சிகளுக்கு தான் கம்மியாகி போச்சு. ஆனால் இப்போ தேர்தல் காலத்தில் முன்கூட்டியே சொன்னது போல் 200 தொகுதி வெற்றி வாய்ப்புன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. அது கூட்டணி பலமாக இருக்கும்போது ஓகே. இப்போ பல்வேறு சிக்கல்கள் இருக்குல்ல, இதே கூட்டணியோட போய் இதெல்லாம் வந்துங்க கடைசியில் களத்தில் போய் வேலை பார்க்க போகிறது திமுக தொண்டர்கள். அவங்க இது மாதிரிலாம் இந்த மாதிரி பிரச்சனை கொச்சல்லாம் கொடுத்தா என்ன பண்ணோன்னா, உதயசூரியன் நிற்கிற இடம் 170+. அதை ஒண்டி இப்போது ஒரு விஷயம் வந்து சேஃப்டி. அதிமுகவும் சேஃப்டி, திமுகவும் சேஃப்டி. என்ன சேஃப்டினா 170 சீட்டில் நிற்கிறாங்க, இவங்க 170. ஏன்னா திமுக வந்து ஒரு சிலரை வந்து உதயசூரியன் நிற்க சொல்கிறதுனால 175 வராங்க. அவங்க வந்து நிர்பந்தம் பண்ணல, இஷ்டம்னா நெல்லுங்க, இல்லை தாமரையில் தலைக்கீழே தான் நான் குதிப்பேன் என்றால் குதியுங்கள், 27 உங்களுக்கு. அப்புறம் ஏசி சண்முகம், அப்போ எனக்குங்க இல்லைங்க, நீங்கள் தான் ஜி பழக்கம், நீங்கள் ஜி கிட்ட போய் வாங்கிக்கோங்க. இல்லைங்க, தாமரையில் நிற்க சொல்கிறாங்க வீட்டுக்காக இலையில ஒன்று பிறந்த வீட்டுக்காக. பார்த்தீங்கன்னா இப்போ சேஃப்டினா இலை 2 போயிடுச்சுன்னா, அதனால் 1 இலை சேஃப்டிக்கு, 1 தாமரை அது பூமாதேவிக்கு அப்படின்ற மாதிரி. அதனால் இப்போ ஒரு சிலர் வந்து இப்படி பார்த்தோன்னே, அண்ணே நான் ரெட்டலை தானே, நான் ரொம்ப நாளாக கூட இருக்கேன், அவங்களாம் ரெட்டலை. அப்போது இந்த இலைக்கும் உதயசூரியனுக்கும் அந்த 170 175 மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது சேஃப்டி. 50 தொகுதி தோத்தா கூட 125 ஜெயிச்சிருவாங்க 2 பேருமே. இப்போ ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வருதுன்னா 50 சீட்டு தோக்குறாங்கன்னா மிச்சம் ஜெயிச்சிடலாம். இல்லை அதிமுக ஆட்சிக்கு வருதுன்னா 50 சீட்டு கை விட்டு போச்சுன்னா கூட வந்தான். இன்னொன்று, இந்த 170 நிற்கிறாங்க இல்லைங்களா, இந்த 170ல் ஒரு 50லேருந்து 70 சீட்டு பார்த்திங்கன்னா திமுக ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி அதிமுக நிற்கிற அந்த 169 சீட்டில் ஒரு 60லேருந்து 70 பார்த்திங்கன்னா அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது 2 பேருமே இப்போவே வந்து ஒரு 60 சீட்டு வரதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டாங்க. யார்? திமுகவும் அதிமுகவும். அதை தான் நம்ம சொல்கிறோம், இது கடைசியில் நெருங்க திருப்பி அந்த இருதுருவ அரசியலில் தான் போய் நிற்கணும். அது புரிகிறவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு பத்திரிகையாளர் வந்து எப்பொழுதுமே வந்து திராவிட கட்சிகள் முட்டு கொடுக்குறாரு. நான் முட்டு கொடுக்கல, சரி வந்து மாற்றி காட்டுங்க. யாருன்னா இந்த மாற்றி காட்டுறன்னு ஒருத்தர் வந்தார், டார்ச் லைட்லாம் ஆச்சுன்னு, எனக்கு தேர்தல் சீட்டே வேணாம் அப்படின்ட்டு எனக்கு கடமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே பேசிக்கின்னு போயிட்டார். அவர் யாருன்னா நிற்க வேணான்னாங்களா? தனியாகவே ஏன் அவர் கூட்டணி வச்சார்? இன்றைக்கி
கட்சி நடத்த முடியலன்னு தானே உங்கள் மேலே இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அது ஒரு கட்சி நடத்துறதுன்றது விளையாட்டு கிடையாது. எவ்வளோ பிரச்சனை. ஒரு தலைவருங்க நிறைய அவமானம், உடல் உழைப்பு, முதுகில் குத்துறது, பணம் விரயம். அவங்கள அரசியல்வாதிகளை ஊழல்வாதியாக நம்ம பார்க்குறோங்க, பொதுமக்களோ இல்லை பத்திரிகையாளர்களோ. அந்த ஊழல்வாதியோ இல்லை அந்த அரசியல்வாதியோ, அந்த அரசியல் ஆளுமை இப்படி வேணால் எடுத்துக்கோங்க, நல்லவரோ கெட்டவரோ, அது மக்களுக்கு குத்துறேன் நான். அந்த வாழ்க்கைக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுங்களா? படுத்த தூக்கம் வராதுங்க. பதவின்றது வந்து, அரசியல்ன்றது வந்து நீங்கள் மூச்சு காற்று மாதிரி சுவாசிக்கணும். அந்த சுவாசத்தில் வந்து மக்கள் நலத்தை வந்து அடிக்கடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒண்டி தான் நீங்கள் இருக்க முடியும். ஒரு தேர்தல் அறிக்கையை எல்லா கட்சிக்கும் முன்னாடி வெளியிட முடியல. வாய் ஒண்டி இங்கேருந்து போகுது கன்னியாகுமரி வரலாம். இங்கே பனையூரில் ஆரம்பித்தா அப்படியே ஈசிஆர் வழியாக கன்னியாகுமரி வரலாம் போகுது. முதற்கட்டமாக 117 வேட்பாளர்கள் அறிமுகம் படுத்துகிறாருல. எப்போ இன்னும் நீ 2 நாள் 3 நாள் அறிமுகப்படுத்தினா பத்துங்க, பத்தாட்டியும் போங்க. அவங்களே போய் நாமினேஷன் பண்ணிக்குவாங்க. விஜய் அண்ணா எனக்கு தான் சொன்னாருன்னுவாங்க. அங்கே போனோன்னப்பா விஜய் அண்ணா சொன்னார்லாம் சொல்ல முடியாப்பா. ஏ ஃபார்ம், பி ஃபார்ம்னு ஒன்று இருக்கும்ப்பா. அதை வந்து கையெழுத்து போட்டு தாபா கசிகள் வச்சு எடுத்துன்னு வந்து கொடுக்கணும்ப்பா. அதில் வந்து அவ்வளோதானே. இப்போ பாருங்கள் கலர் ஜெராக்ஸில் எப்படி அடிச்சு எடுத்துன்னு வரேன், அப்படியெல்லாம் வரக்கூடாது. அதுக்கு ஒரு முறை இருக்குது. அதுக்கு ஒரு நோட்டரி கையெழுத்து, நாமினேஷன் பண்ணுறதுக்கு பேப்பர்ஸு, அஃபிடாவிட் வைக்கணும். நீங்கள் உங்களோட வேட்பாளர் பட்டியலுக்கு 10 பேர் முன்மொழியணும், அவங்களுக்கு இருக்கணும். நீங்கள் இன்கம் டேக்ஸு ஃபைல் பண்ணியிருக்கணும். உங்கள் பேரில் வழக்குகள் எதுனா இருந்தால் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல. இல்லை ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்னோன்னா எல்லாம் இந்த ஸ்கூலில் அட்மிஷனுக்கு போகிற மாதிரி எல்கேஜி யூகேஜி பசங்கள்லாம் காலையிலே போய் நின்று இருப்பாங்க தெரியுமா பேரண்ட்ஸு. அதாவது காசு கொடுத்து படிக்க வைக்கிறோம், ஆனால் பார்த்தா அடிமை மாதிரி இப்படி கை கட்டி நிற்க வைப்பாங்க தனியார் ஸ்கூலில். அந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபார்ம் வாங்கிட்டு போயிட்டாங்க. 50,000 ஃபார்ம் வந்துச்சு. ஆனால் 50,000 ஃபார்ம்லேருந்து 234 பேரை இன்னும் தேர்ந்து எடுக்க முடியல. 5 பேர் தான் தெரிஞ்ச முகமாக இருக்கும். ஆமாம், மிச்சம் 210. சரி 15 வச்சுக்கோங்க. இல்லை சரி 34 இருக்குது வச்சுங்க சார் வேட்பாளர். 200 தொகுதிக்கு தேடுறாங்க, ராப்பகலாக தேடுறாங்க. அதான் தெரிதா இப்போது. இதில் வந்து எங்கள் அண்ணனை கூட்டணி கூப்பிட்டாங்க, எங்கள் அண்ணனை முதலமைச்சராகிறானாங்க, எங்கள் அண்ணனை துணை முதல்வராக. ஃபஸ்ட்டு வேட்பாளர் போடுங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் ஒரு சீரியஸாக கார் ஓட்டின்னு இருக்கும்போது இந்த சின்ன பசங்களாம் நம்ம பொம்மை கார் எடுத்துன்னு, என் கார் எவ்வளோ வேகமாக போகும் தெரியுமா, விட்டானா அவ்வளோதான் அப்படின்னா அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வேலையாக இருக்குது இவங்க பண்ணுற வேலை. இந்த சின்ன பசங்க பண்ணுற மாதிரி. யாருன்னா எதனா கருத்து சொல்லிட்டா அவங்கள போய். சரி அஜித் குடும்பத்தை எதுக்கு அசிங்கமாக திட்டினீங்க? சினிமாவில் இருக்கும்போது திட்டினது, இப்போ திட்டுறது இல்லை. சரி அப்போ கூட எதுக்கு உங்கள் படம் ஓடலன்னா உங்கள் படம் ஓடலன்னு போக வேண்டியது, எதுக்கு அவரு குடும்பத்தெல்லாம் பற்றி பேசுனீங்க? ஏன் இப்போ தான் திட்டி பாருங்களேன். சரி இப்போ எதுக்கு ரஜினி சாரை வலிச்சிங்க? சும்மா இருக்க முடியறதில்ல. யாரனா போய் பராண்டி வைக்கணும். இப்போ அர்ச்சனா பட்நாயக் வந்து அவங்க ஒரு சிஇஓ, சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர், சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டிங்களா? என்னங்க இது எனக்கு வந்த தகவல் இது என்ன அது, ப்ளீஸ் லுக் இன் டு தட்னா. மேடம் அவங்களுக்கு பேப்பர்ஸே ஃபில் பண்ண தெரில மேடம், தப்பாக ஃபார்ம் ஃபில் பண்ணி தப்பாக பர்மிஷன் கேட்குறாங்க. ஹவ் வில் ஆஃபீஸர் கோஆர்டினேட்? ஆல்ரெடி யூ நோ வாட் ஹேப்பன் இன் கரூர். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க செக்ரட்டரியேட்டில் செக்ஷனில். செய்தி ஆகுது, இது ஒரு பேசு பொருள் ஆகுதுன்னா மேலே தேர்தல் அதிகாரியாக இருக்கவங்க சும்மா இருக்க முடியுமா? அவங்க உடனே விசாரிக்கிறாங்க என்ன ஏதுன்னு. இல்லை அது எல்லாரும் நிற்கிட்டோம், அது என்னவோ பாருங்கள் அப்படின்னும் போது கீழே இருக்கிறவங்க தப்பாகுது மேடம் ஃபார்ம். நாளைக்கு கூட்டணி பேர் என்ன இன்றைக்கி வந்து கொடுக்குறாங்க, எப்படி இதுன்றாங்க. இப்போ யார் மேலே தப்பு? சரி நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபார்ம் அப்ளை பண்ணிங்கல்ல அன்றைக்கி அதை ப்ரெஸ்ஸில் வெளியில் சொல்ல வேண்டியதுண்ணா. அட்லீஸ்ட் ஊடகம் மூலிமா ஒரு அழுத்தம் போகுமா அதிகாரிக்கு? 4 பத்திரிகையார் என்ன பண்ணுவோம், ஃபோன் பண்ணி ரிட்டர்னிங் ஆஃபீஸரா, சார் விஜய் சார் அப்ளை பண்ணாராமே 3 நாள் ஆச்சாமே, ஏன் சார் இன்னும் வந்து பர்மிஷன் கொடுக்கல, என்ன பிரச்சனை? ப்ரெஸ்ஸு அழுத்தம் பண்ணோம். சார் அரசியலுன்றது பத்திரிகை, வழக்கறிஞர் பிரிவு, மாணவர் அணி, இளைஞர் அணி, பெண்கள் அணி, 4-5 விஷயம் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக எந்தெந்த டூலை எங்கே யூஸ் பண்ணணும், எதை எப்படி பண்ணணும், ப்ரெஸ்ஸை எப்படி சம்டைம்ஸ் திருப்பி விட்டு நமக்கு பயன்படுத்திக்கிறது. டிடி விதிநகரன் அப்படி தான் யூஸ் பண்ணார் ஆர்கே நகரில். பர்மிஷன் இல்லையா வெற்றி, அதுனா பர்மிஷன் அதான் இப்போ பாரு அப்படின்னா டொயின் உடனே வெற்றிக்கு எல்லா பத்திரிகைகளும் பழக்கம். அப்படியே 4 பேர் வாட்ஸ்அப்ப்பா பர்மிஷன் கொடுக்க மாட்டேறாங்கப்பா என்னென்னு கொஞ்சம் விசாரிக்க போனோம்னா டொயின்னு பைக் எடுத்துன்னு அங்கே போய்டுவாங்க கேமராவோட ஆர்கே நகர் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட. என்ன 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம சொன்னோம், அதுக்குள்ளே 10 பத்திரிகையாரன் வந்து நிற்கிறான். அப்படி தான் வாங்கினாங்க. இன்னொன்று அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட் எதுவும் கேட்டார், கிரிக்கெட் பேட்டு வெற்றி. எல்லோரும் கிரிக்கெட் பேட்டு கேட்குறாங்கப்பா சுயேட்சையில்.
சரி. அதுக்கப்புறமா தொப்பினா எல்லாரும் தொப்பி கேட்குறான். அப்புறம் ஒருத்தன் அங்கேருந்து சொல்கிறான், அண்ணே கப்பல் கொடுங்கண்ணே அவங்களுக்கு கப்பல், அதுதான் தலையில் வச்சுட்டு பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு. அப்புறம் வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாப்புல, அப்புறம் யோசிக்கிறாப்புல டக்குன்னு. சரி எதை கேட்டாலும் நம்ம கேட்டோன்னா அதே கேட்குறானுங்க, அவனுங்க எல்லாத்தையும் முடிக்கிட்டோம். உங்களுக்கு இல்லை வேணாம் ஏலத்தில் எடுக்கலை, வெல் லெஃப்ட்டு, உனக்கு என்ன சின்ன வேணுமா வாங்கிட்டேன், சின்ன வாங்கிட்டால வெளில போயிடு, இங்கே இருக்கக்கூடாது, இது மேலே போயிடு, நீ நான் சின்ன வாங்கிட்டே போயிடு. கூட்டம் கம்மியான உடனே வேறு யாருன்னா எதனா சின்ன வேணுமா அப்படின்னோடனே என்னடா கோவமாக கேட்குறாரு அப்படின்னோடனே எல்லாம் அமுங்குறாங்க. அந்த குக்கர் சும்மா தானே இருக்குது, யாரும் கேட்கல, இப்போ கூட குக்கரை அப்படி வாங்கினது தான் குக்கர், ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிடையாது. வாங்கினோன்னே ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அதே மாதிரி பரிசு பெட்டி அவங்க எதிர்பார்க்கல, அவங்க குக்கர் தான் எதிர்பார்த்தாங்க. அப்புறம் பரிசு பெட்டி வந்து அதை ட்ரை பண்ணாங்க, அந்த சின்னத்தை கொண்டு போய் சரியாக சேர்க்க முடியல, அந்த தேர்தலில் படுதோல்வி. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கட்சி நடத்துறதுக்கு, ஏன்னா சம்ம காலத்தில் அவங்களுக்கு எடுத்துக்காட்டு வேணும் தான், ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சி நடத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. யாருன்னா நெஞ்சு பார்த்துருப்பாங்களா கமல் சார் வானதி மேடத்துக்கிட்ட தூத்து போவார்னு? அவங்களுக்கே நம்ப முடியல, என்னது நான் ஜெயிச்சிட்டேனா அப்படின்ற மாதிரி. தேர்தலில் வந்து என்னென்னமோ நடக்குங்க. இவர் ஒன்றுமே பண்ணாமல் வீட்டிலே உட்காந்து இந்த டிஜிபி ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தது தான் பெரிய சாதனையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இப்போ டிஜிபி ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு நான் கேட்குறேன். இப்போது தொண்டர்களுக்காக உயிரே கொடுப்பாரு, உயிர் கொடுக்குறது, தயிர் வாங்கி கொடுக்குறது, மோர் கொடுக்குறது வெயிலெல்லாம் நான் கேட்கல. நான் என்ன கேட்குறேன்னா, டிஜிபி அலுவலகத்தில் போயிட்டு வந்தீங்கல்ல, இன்னும் ஆயிடுச்சு மேன், 48 ஹவர்ஸில் வாட் டிட் யூ ப்ரூவ் டெல் மீ. அப்புறம் அவர் விளம்பரம் புகார் கொடுத்துருக்காரு. அப்புறம் சரியா போயிடுச்சா தானி தீனி. பொன்ராஜ் அவர் மேலே ஆபாசமாக பேசுகிற கவுண்டர் கம்ப்ளைண்ட்டு, 2 கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்சுக்குவாங்க. இவ்வளோ தான் அரசியலா? இதுதான் அரசியலா? எதனா பெருசாக ஒரு ஊழல் வெளில எடுத்து போடுவோம், ஒரு கோர்ட்டில் கேஸை போடுவோம், ஒரு வழக்கை நடத்துவோம். அம்மையார் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாங்க, யார் தொடர்ந்த வழக்கில் போனாங்க? திமுக தொடர்ந்த வழக்கு. பேராசிரியர் என்ன பண்ணுறாரு, உஷாரா அன்பழகன் இங்கே வச்சா செட் ஆக சொல்லிட்டு இம்ப்ளீடிங் ஒரு அத்தாரி போட்டு அவர் தனியாக இம்ப்ளீட் பண்ணுறாங்க கேஸ். அந்த கேஸில் வழக்கு வந்து சுப்பிரமணிய சாமி அவர் அதில் தொலையிட்டு இருக்கு. நீ விட்டானா நான் விட்டா நீ விட்டா இன்னும் 2 வக்கீல் செட்டிங்கில் இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் ஆச்சாரியலோ அவரை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, விலை போகாத வக்கீல் இருக்கணும்னு. கரெக்டான ஒரு ஜட்ஜி பார்க்குறாங்க, குன்னா கிட்ட வர மாதிரி எல்லாம் செட்டிங் போய் மாற்றி தீர்ப்பு வருது. ஒருத்தரை லாக் பண்ணுறது ட்ராப் பண்ணால் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுதுங்களா அரசியலில். சும்மா தமாசுக்கு ட்வீட்டு போடுறது கிடையாது. அப்படின்ட்டா ஜெயிச்சிருவீங்க, இப்படின்ட்டா 10,000 ஓட்டு வந்துடும். இந்த கைக்கு 10,000, இந்த கைக்கு தொகுதியாக போய் 10,000 ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவரை கூப்பிட்டு 10,000 கொடுத்தீங்கன்னா 1000 நோட்டீஸ் பிட் வச்சு ஒட்டிட்டு போயிடுவார். இப்போ அந்த கலாச்சாரம்லாம் போயிடுச்சு. நல்ல வேளை அந்த பழைய கலாச்சாரம் இல்லை. பெயிண்ட்டு வரைகிறாங்க இல்லைங்களா, அவங்க டிமாண்ட் இருப்பாங்க. இப்போ அரசியல் வேலையே கிடையாதுங்க. ஒரு செவுறு எழுத முடியாதுங்க. போயிட்டு ஒரு செவுறில் போய் ஃபஸ்ட்டு வெள்ளை அடிப்பாங்க, வெள்ளை அடிச்சுட்டு ஃபார் டிஎம்கே எழுதியிருக்கோம், புரியுதுங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, அதை அழிச்சிட்டு வேறு எதுனா ஒரு கட்சியை பார்த்து ஃபார்னு எழுதியிருப்பாங்க, சண்டை நடக்கும். அதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசிட்டேன், எனக்கு அன்றைக்கி பெயிண்ட் கிடைக்கல, நான் அதனால் ஏதலை, நீ வேணால் ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு கேளுன்பா. ஹவுஸ் ஓனர் வந்து ஐயோ செவுறு எந்து, இவன் என்னடானா ஃபார் டிஎம்கேன்றான், இவன் ஃபார் ஏடிஎம்கேன்றான், என் வீட்டு செவுறு எனக்கு திருப்பி வருமா வராதா, என் ஆடு திருடு போகலன்ற மாதிரி திருன்னு முடிப்பார் வீட்டு ஓனர். அப்புறமா என்ன பண்ணுறது, இந்த பாரு வீடு கண்டி செவுறு கண்டி எனக்கு ஏதை விடாமல் அவன் ஏதை விட்ட இப்படியே பேசுவாங்க வட்ட செயலர்லாம். என்ன பாய் கே அப்படின்னா அவனு என்னண்ணா இப்படின்னா பிரச்சனை கம்மனி. நான்லாம் பார்த்துருக்குறேங்க இந்த மாதிரி. இந்த கவுன்சிலர் தேர்தல்லாம் இருக்குது பாருங்களேன், எடாகூடமாக இருக்கும். சின்னத்தை வந்து ரெட்டலை மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 தெருவிளக்கு இருக்கிற மாதிரி ஸ்ட்ரீட் லைட் சிம்பிள் கேட்குறாங்க. உடனே அதுக்கு 2 பேர் சுயேட்சையை வந்து போடுறாங்க, எங்களுக்கும் அது வேணும்னு. ஏன்னா டிடிவிக்கு அது போயிடக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் நஞ்சம் படலை. இவர் இதெல்லாம் தெரியாது இல்லை. இது மாதிரி இடைத்தேர்தல் எப்படி, பொது தேர்தல் எப்படி, தேர்தல் எப்படி அணுகிறது, என்ன பண்ணணும், என்ன வியூகம் பண்ணணும், எவ்வளோ உழைக்கணும், நம்மக்கிட்ட எவ்வளவு நேரம் இருக்கணும். ஒன்றுங்க எதிரியை குறைச்சி மதிப்பிடுறவங்களாம் அரசியலுக்கு அன்ஃபிட்டு. விஜய் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுங்களா, எடப்பாடி பழனிசாமியை குறைச்சி மதிப்பிட்டார். அதற்கு இப்போது ஸ்டாலின் சார் தான் அட்டாக் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இருந்தார். நேற்று ஆரம்பிச்சிட்டாரு யார், எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, சினிமாலெல்லாம் பார்த்துட்டுலாம் அது வேறங்க, சினிமாவில் இருக்கிற மாதிரி பண்ண முடியுமா, அது வேறு இது வேறு, அது ஒரு கனவு உலகம்.
அப்படி கண்ணு மூடி திறந்து பார்த்தா கனவு காணாமல் போயிடுன்றாரு. கிட்டத்தட்ட விஜய் வந்து காணாமல் போயிடுவார் ரேஞ்சில் லிஸ்ட்டில் வச்சுருக்காரு. இன்னும் அவங்க ஆரம்பிக்கலை, அவங்களும் ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று டிஎம்கேவும் ஆரம்பிப்பாங்க. ஒன்றே ஒன்றுங்க, திமுக ஆட்சி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி உதயநிதி அமைதியாக இருக்கார். அமைதியாக இருக்கிற உதயநிதிக்கும் இருக்கும்ல, அவருக்கும் ஆள் இருப்பாங்கள்ல, அவருக்கும் அதிகாரிகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் அரசியல்வாதிகள்லாம் இருப்பாங்கள்ல. அப்போ அவருக்கு உண்டான அரசியல் அவர் பண்ணுவார்ல. நீங்கள் எப்படி சொன்னீங்க, நம்மளையும் நம்பி வருவாங்கல்ல, கூட்டணி வைப்பாங்கல்ல, அவங்களுக்கும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும்ல. அதே மாதிரி உதயநிதியும் அரசியல் பண்ணுவார்ல. அதெல்லாம் இருக்குது. நான் இதெல்லாம் இந்த வள்ளி படத்தில் சொல்லலை, இந்த ஜடம் அதை தான் பார்க்க தானே காத்திருக்கு. இது இப்படி எடப்பாடி பழனிசாமி வராருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னென்ன கதை சொன்ன நீ, இதோ கூப்பிட்றாங்க அதோ கூப்பிட்றாங்க, 2.5 வருஷம் நீ முதலமைச்சர், நான் 2.5 வருஷம், இந்த 2.5 வருஷம் முதலமைச்சருக்கா இந்த ஜடம் இங்கே காத்து இருக்குது அப்படின்னு அவர் ரஜினி ஸ்டைலில் அவர் யோசிப்பார். அதாவதுங்க, தாவேக்காவை இது இந்த தேதியில் இதுக்கப்புறமா வரப்போகிற கட்சி எல்லாமே ரேக்கிங் பண்ணுவாங்க. காமனாக எதிரியாக பார்ப்பாங்க. சீமான் ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறேன்னா அங்கே ஒரு 2 அடி விஜய் சார் அடிப்பார். அவர் விட்ட உடனே எடப்பாடி பழனிசாமி போய் ஒரு 2 அடி அடிப்பார். அவர் விட்ட உடனே ஸ்டாலின் சார் போய் அவர் ஒரு 2 அடி அடிப்பார். அதுக்கப்புறமா பிஜேபியில் எட்டி பார்ப்பாங்க, நம்ம 2 அடி அடிக்கலைன்னா நம்ம தப்பாயிடுவோமோ, அண்ணாமலைஜி ப்ளீஸ் அப்படின்னாங்க. நடிகர்லாம் ஆள முடியாதுங்க, நானே கஷ்டப்பட்டுருக்கிறேன்னு அவர் ஒரு டைலாக் விடுவார். இனிமேல்ட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ நம்ம பேசின இந்த நேரத்தில் விஜய் சாருக்கு 1 மணி நேரம் குறைஞ்சிச்சு. கெட்டிகாரம் வந்து நேரம் வந்து ஸ்பீடாக ஓடும். இப்போ காசு வைரம் வைடூரியம் வாங்கிடலாம், தேர்தல் நேரத்தில் நேரத்தை வாங்க முடியாது. அந்த நேரத்தினுடைய முக்கியத்துவமும் அதனுடைய அருமை பெருமை தெரியாத ஒரு அரசியல்வாதி அவர். மக்களை போய் சந்திக்கணுன்ற அந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் அண்ணா பேரை தவறாக பயன்படுத்தியவர் அவர். அதனால் இதுக்கெல்லாம் அவருக்கு கண்டிப்பாக நிறைய ஓட்டு கிடைக்கும். நன்றி. நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.